யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம். தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம். சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள். உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு 10 மணிக்கு மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. சற்று முன்பு நீங்கள் பார்த்த இந்த அட்டவணை ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகள். நீங்கள் எங்களை ஏதாவது ஒரு கிளை சபையில் அணுகலாம். மக்களை இங்கே தலைமை சபை மவுண்ட் ரோடிலே அண்ணா சாலையில் அமைந்திருக்கிறது. 282 கீழ் 681 1000 வழக்கு அண்ணா சாலை, சென்னை 6,06,000. நீங்கள் எங்களை சந்திக்கலாம். அல்லது நம்முடைய கிளை சபை குறுக்குப்பேட்டிலே எண்ணூர் நெடுஞ்சாலையிலே வேலன் திருமண மாளிகை, நீங்கள் அங்கே எங்களை சந்திக்கலாம். அல்லது பெரம்பூர் மார்க்கெட்டில் அமைந்துள்ள மாதவரம் நெடுஞ்சாலையிலே பெரம்பூர் சென்னை 11 அங்கே அமைந்துள்ள இன்னொரு கிளை சபையில நீங்கள் எங்களை சந்திக்கலாம். நீங்கள் விசேஷமாய் யாரா இருந்தா நண்பர்களே, ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயம் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை திறந்திருக்கிறது. நீங்கள் எந்த நம்பிக்கை சேர்ந்தவரா இருந்தால், குறிப்பா வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற ஒருத்தர், வேதனையை சுமக்கிற ஒருத்தர், பரிதவிப்பான நிலைமையில் இருக்கிற ஒருத்தர், அதாவது எனக்கு ஒரு வழி தெரிய வேணும், ஒரு வாசல், ஒரு பாதை தேவை, என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை, எனக்கு ஒரு புதிய பாதை தேவை, எனக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை என்று நீங்கள் சொன்னால் இந்த இடம் சரியாய் உங்களுக்காக. முற்றிலும் இலவசம். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய சூழ்நிலை, நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சிகளை போல மக்களை ஒவ்வொரு நாள் இந்த நிகழ்ச்சியில சாட்சிகளை ஒளிபரப்ப காரணம், கர்த்தர் இன்றும் மக்களுக்கு உதவக்கூடிய சக்தி உள்ளவரா இருக்கிறார். உண்மையிலே அதுதான் அவருடைய விருப்பம். நீங்கள் பாரத்தோடவோ வேதனையோடவோ இருப்பது அல்ல. நீங்க நினைக்கிறீங்களா, எந்த ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையை கஷ்டப்படுத்த விரும்புவாரா? எந்த ஒரு தாய் தன் பிள்ளைக்கு வேதனை கொடுக்க விரும்புவாரா? கண்டிப்பா இல்லை. தேவன் உங்களை ஒருபோதும் பிரச்சனையினால் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு சொல்லுகிறார், சோதிக்கிறவன் எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் யாருக்கும் பிரச்சனை கொடுத்து சோதிப்பவர் அல்ல மக்களை. மாறாய் அவர்கள் சுமக்கிற பிரச்சனை, அவர்கள் சுமக்கிற வலிகள், வேதனைகள் தாங்க முடியாததா இருந்தா கர்த்தர் நீக்குகிறார். ஒருவேளை உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாது, ஒருவேளை உங்களுக்கு ஜெபம் தெரியாது, நீங்க இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனாலும் எதுவுமே தடை இல்லை. நம்பிக்கை இருக்கும் பட்சத்திலே, உங்களுக்குள்ள அந்த உறுதி இருக்கும் பட்சத்திலே, உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருக்கும் பட்சத்திலே என் வாழ்க்கை மாற முடியுமா? நான் சொல்லுகிறேன், இவர்களுக்கு நடந்தது போல உங்கள் வாழ்க்கை மாற முடியும். மக்களே, நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பா இதோ இந்த அற்புதமான சாட்சி கேளுங்க. இவருக்கு நடந்தது உங்களுக்கும் கண்டிப்பாய் நடைபெற முடியும். மன அழுத்தம், பதற்றம், பயம் எங்களுடைய 2 வயது அன்புள்ள மகளுக்குள்ளாக இருந்துச்சு.
என்னுடைய மகள் எரிச்சல் அடைந்தது போல நடந்து கொள்ள ஆரம்பிச்சா. எந்த அளவுக்குன்னா எல்லா எல்லைகளையும் தாண்டினது போல. அவ அதிகமா அழுவா. அவளுடைய அழுகை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆழமான ஒரு சோகத்துல இருந்து வந்த அழுகையை போல இருந்துச்சு. ஆனா அவளுக்கு வெறும் 2 வயசுதான் ஆகியிருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா என்னுடைய குடும்பத்தார்ல இவ வயசுலயே அநேக குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் சாதாரணமா நடந்து கொண்டாங்க. இதெல்லாம் பார்த்து நாங்களே எங்களுக்குள்ளாக கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சோம். ஏன் அவ இப்படி அழுறா? ஏன் அவ இவ்ளோ கஷ்டப்படுறா? அவ சில நாட்களா தூங்க மாட்டா, சாப்பிடாமலே இருப்பா. அவளுடைய அழுகை உண்மையாவே வலியுடைய அழுகையா இருந்துச்சு. இது எங்களையுமே தொந்தரவு படுத்த ஆரம்பிச்சது அவளோட சேர்த்து. எனவே நாங்க மருத்துவ ரீதியா உதவி தேட ஆரம்பிச்சோம். முன்பாகல இருந்தே நாங்க குழந்தைகள் நல மருத்துவரை பார்த்துட்டு இருந்தோம். இது இல்லாம நாங்க நியூராலஜிஸ்ட பார்த்தோம், சைக்காட்டிஸ்ட பார்த்தோம், தெரபிஸ்ட பார்த்தோம். அவங்கள இடத்துல நாங்க வழிகாட்டுதல் தேடினோம். இது எல்லாமே ஒரு 6 மாதம் நடந்துச்சு. கடைசியில எங்களுக்கு டயக்னோசிஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும். வெறும் 2 வயது குழந்தை பதட்டம் மற்றும் அதிக அளவு மன அழுத்தத்தால கண்டுபிடிக்கப்பட்டா. இதை நாங்க கண்டுபிடிக்கும் பொழுது உலகமே எங்க தலை மேல விழுந்தது போல இருந்துச்சு. அவளுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எங்களால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. இது எங்களுடைய முழு குடும்பத்தினுடைய கஷ்டமா இருந்துச்சு. எல்லோருமே ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டோம். மருத்துவத்தால அவளை கட்டுப்படுத்தவே முடியல. அவ மாத்திரை எடுத்துக்கொள்ளும் பொழுது சுயநினைவே இல்லாம ஆயிடுவான். அதுக்கு பிற்பாடு ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் கழிச்சு மீண்டுமாக அந்த இறுக்கம் அவளை நடுக்க ஆரம்பிச்சது. அவ அதிகமா அழுவா. அவளுடைய தலைமுடியை பிடிச்சு இழுத்துப்பா. அவ கத்த ஆரம்பிப்பா. அவ தரையில விழுந்துருவா. நாங்க செய்த எல்லாவற்றையுமே தாண்டி நாங்க எல்லாத்துக்கும் வழி தேடிட்டே இருந்தோம். மருத்துவ உதவியை தாண்டி நாங்க நிறைய விஷயம் தேடி பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது நாங்க தவற விட்டோமா, ஏதாவது ஒரு ரிப்போர்ட் இல்லையா அப்படின்னு. அந்த நேரம் நிறைய விஷயத்த நாங்க படிச்சோம், நிறைய பேரிடத்துல பேசணும். அப்பதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இது வளர பருவம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அது சரியா 2 வயசுல நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பருவத்துல குழந்தைகள் எரிச்சல் அடைவாங்க, அவங்க கீழ்ப்படியாம போவாங்க. எனவே நாங்க நினைச்சோம், சரி இது வெறும் சாதாரண பிரச்சனை தான், இது பெரிய பிரச்சனை கிடையாது, மன அழுத்தம் எல்லாம் கிடையாதுன்னு. இந்த மாதிரி நாங்க யோசிச்சதுனால நாங்க மருத்துவ ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நாங்க புறக்கணிச்சோம். இது எது நாள் வரைக்கும்னா கடைசி ஒரு நாள் ரொம்பவும் மோசமான சூழ்நிலையை அவளோட அனுபவித்தோம். நாங்க வேலை செய்யும் பொழுது அவ எங்களுடைய அம்மா வீட்டுல இருப்பான். எங்க அம்மா எனக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது போன் பண்ணாங்க, இங்க பாரு, நீ வீட்டுக்கு வந்து இவளை பாரு, ஏன்னா இவ அழுறது நிறுத்த மாட்டான். அவ 2 மணி நேரத்துக்கு மேல அழுதா. எனவே பக்கத்துல இருக்கவங்க போலீஸ்க்கு போன் பண்ணாங்க. அந்த நாள் நான் நினைச்சேன், என்னுடைய மகளை நான் இழக்க போறேன்னு. தேவனுக்கு நன்றி, அந்த நேரம் போலீஸ் அங்க போயிருந்தாங்க. பக்கத்துல வீட்டுல இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க இருக்கவங்களுக்கு எங்களை பத்தி தெரியும். ஏன்னா இந்த ஊரடங்கு சமயத்துல எங்களுடைய அம்மா கூட என்னுடைய குழந்தை விளையாடுறத அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எனவே அவங்க யோசிச்சாங்க, என்ன நடக்குது இப்போ, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. பக்கத்துல இருக்கவங்க கேட்டிருந்தாங்க எங்க அம்மா கிட்ட, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி, ஏன் குழந்தை இப்படி அழறா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்கிட்ட கேட்கும்பொழுது நான் அவங்களுக்கு விலைக்கு சொன்னேன், என்ன நடந்துச்சு, எல்லா சூழ்நிலையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவளுக்கு வந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்த பத்தியும் நாங்க பேசணும். அவங்க சொன்னாங்க, இங்க பாரு, நாங்க இதை வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா நீ இன்னும் அதிகமா உதவி கேட்கணும், உதவி தேடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த தருணம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் எங்களுக்கு தேவையான பெரிய உதவியா இருந்துச்சு. அவங்க யாரிடத்துலயும் சொல்லாம இருக்கிறது தான். அந்த நாள் என்னுடைய மகள் அவளுடைய முகத்தையே கீறிக்கிட்டா. அவ காயப்படுத்தப்பட்டா. அதிகபட்ச கோவத்தினால அவ தன்னுடைய முகத்தை இறுக்கமா மூடிக்கிட்டா. அவளுடைய கழுத்து அந்த அளவுக்கு அதிகமா அவ தேய்ச்சா, ரத்தம் வர அளவுக்கு. இது எப்படின்னா ஒரு நபர் அதிகபட்ச மன அழுத்தத்துல செய்யறது போல இருந்துச்சு. அவ கையை அறுத்துக்க ஆரம்பிச்சா. அவ இதெல்லாம் என்னன்னு புரிந்து கொள்ளாமலே செய்ய ஆரம்பிச்சா. ஒரு தாயா இது எல்லாமே எனக்கு ரொம்பவே கடினமா இருந்துச்சு. ஆமா, அவளை அந்த மாதிரி பாக்குறதுக்கு வெறும் 2 வயசுதான். ஆனா அந்த நேரம் எனக்கு உண்மையாவே புரியல, ஏன் இது எங்களுக்கு நடந்துச்சுன்னு. அப்பதான் நான் என் கணவர் அழைத்தேன். அந்த நேரம் தான் என்னுடைய மனைவி என்னை அழைத்தாள். பாரு, பயங்கரமா அழுறா, பக்கத்துல இருக்கிறவங்க போலீஸை கூப்பிடுறாங்க, அவ தன்னைத்தானே கிரிக்கிறா இல்ல, அவ கழுத்தை அந்த அளவுக்கு நெருக்கி கீறிக்கிட்டா. எப்போ இந்த மாதிரி நடந்ததோ அந்த நேரம் போலீஸ் அங்க வந்தாங்க. தேவனுக்கு நன்றி, அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க நடந்த எல்லா சம்பவத்தை பார்த்து கிரைசிஸ் டயக்னோசிஸ் இருக்கிறதுனால எல்லா நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மன அழுத்தத்தினுடைய கிரியே இருந்தது. அந்த நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் ரெடியா இரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு தெரியும் எங்கே நான் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்ட்டு, எனக்கு தெரியும் எங்கே நம்ம போகிறோன்ட்டு. அவர் உண்மையாகவே அதிகப்படியான விசுவாசத்துல இருந்தார். அதிகபட்ச உறுதியோட சொன்னார், இங்க பார், எனக்கு தெரியும் நான் உன்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னார். அங்க போதகர் படியில எங்களுக்காக காத்திருந்தார்.
நாங்க அந்த கூட்டத்திற்கு போனோம். முழு கூட்டத்தையுமே கவனித்தோம். முடிவுல நாங்க சிபிசில இருந்து என்னுடைய குழந்தையை கூப்பிடும்போது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இங்க பாருங்கம்மா, இந்த எண்ணெயை தான் நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க அவருடைய தலையை அபிஷேகப்படுத்தணும், அவருடைய சின்ன இந்த 2 கால்களை அபிஷேகப்படுத்துங்க. அந்த உதவியாளர் அறிக்கை செய்தாங்க, உங்களுடைய மகள் குணமாக்கப்பட்டான்னு. குழந்தையுடைய அப்பா வீட்ல அவளை இந்த எண்ணெயினால் அபிஷேகப்படுத்தும் பொழுது அவ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்றா. அவ கேடகத்தால மூடப்பட்டிருக்கா, எல்லா அசுத்தத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கா. நான் அதுதான் என்னுடைய கடைசி முடிவா இருக்கும்னு நினைச்சேன். அந்த நாள் நாங்க வீட்டுக்கு திரும்பி போனோம். அவ தூங்க போறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜெபித்தோம். அவளுடைய அந்த சின்ன தலை மற்றும் அவளுடைய கால், அவளுடைய கை, அவளுடைய வயிற்று பகுதி எல்லாத்தையுமே நாங்க அபிஷேகப்படுத்தணும். நாங்க எங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துறதுக்காக அவளுடைய முழு உடம்பையுமே அபிஷேகப்படுத்தணும். அவ அந்த நேரம் தூங்குனா. அவ சில வாரங்களா தூங்கவே இல்லை. ஆனா அந்த இரவு முழுவதுமா அவ தூங்குனா. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, ஆனா அந்த இரவு முழுவதுமே நானும் என் கணவர் தூங்கவே இல்லை. நாங்க பேசிட்டே இருந்தோம். என்னுடைய மகள் கடந்து போறது ஆவிக்குரிய சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அன்னையிலிருந்து எல்லா நாளுமே நாங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு போவோம். நாங்க இந்த நோக்கத்தை ஆரம்பிச்ச 3 நாளுக்கு பிற்பாடு அவளுடைய எல்லா மருந்துகளையும் நான் அங்க எடுத்துட்டு போனேன். நான் அந்த எல்லா பாக்ஸையும் எடுத்து ஒரு பேக்ல போட்டு, அந்த நேரம் என்னுடைய கணவர் என்னை பார்த்து கேட்டாரு, நீ உறுதியா இருக்கியான்னு. அவங்க சொன்னாங்க, நான் செய்கிறேன், உறுதியாக இருக்கேன். அப்போ நான் சொன்னேன், நான் உன் கூட இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே விசுவாசத்தில் இருக்கலாம், முன்னோக்கி போகலாம், பார்க்கலாம், தேவன் இந்த வியாதியை எடுத்து போட்டு குணமாக்குவாருன்ட்டு. அந்த நேரம் தான் நான் வார்த்தைய செயல்படுத்த ஆரம்பிச்சேன். நான் எப்போ வேதாகமத்தை திறந்து படிச்சேனோ, ஆண்டவராகிய இயேசு நம்மளுடைய எல்லா சுகவீனத்தையும் எடுத்துட்டாரு அவரோடன்னு, அந்த நிமிஷமே நான் நம்பினேன் என்னுடைய மகள் இனிமேலும் வியாதியா இல்லைன்னு. மத்தவங்க என்ன சொல்லியிருந்தாலும், டாக்டர் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, ஏன்னா நான் அவங்களுடைய உதவியை, ஆவிக்குரிய உதவி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல கவனிச்சேன். ஆனா அந்த நேரத்துல எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான உதவி என்னை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய உதவிதான். நான் சொன்னேன், இப்ப அவ குணமா இருக்கா. நான் அந்த பேக்கை கட்டி வச்சுட்டேன். நான் சொன்னேன், இனிமேலும் ஒரு பொழுதும் இது கிடையாதுன்னு. என்னுடைய மகள் கடினங்களை சந்தித்தான். ஆனா இனிமே ஒரு பொழுதும் அவங்க சொல்லக்கூடாது என் மகள் மன அழுத்தத்துல இருக்கான்னு. ஏன்னா அவ குணமாக்கப்பட்டிருக்கா. என்னுடைய மகளுடைய குணமாக்குதல் மூலமா என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா அப்பதான் நான் தேவனை சந்தித்தேன், அவரை புரிந்து கொண்டு. அதுதான் அந்த பசிலுடைய முக்கியமான ஒரு புகைப்படமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பசில் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நடுவுல இருக்க முக்கியமான பகுதி அதுவாதான் இருந்துச்சு. நான் முதலாவது அனைத்தையுமே பீடத்து மேல அர்ப்பணிக்கணும். என்னுடைய பதட்டம், என்னுடைய பயங்கள் எல்லாத்தையுமே, என் கணவர், என் குழந்தை, என்னுடைய வேலை எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்க வேண்டியதா இருந்தது. தேவனை எல்லாவற்றுக்கும் மத்தியில வச்சு, தேவனை என்னுடைய வாழ்க்கை உங்களுடையது அப்படின்னு நான் சொன்னேன். என் வாழ்க்கையை நான் உங்களிடத்துல அர்ப்பணிக்கிறேன், வழிகாட்டுங்க. என் வாழ்க்கையை நீங்க வழிகாட்டுங்க. இதுக்கு பிற்பாடு நீங்க என்னெல்லாம் என் வாழ்க்கையில சேர்க்க போறீங்களோ அதுவே எனக்கு போதும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் தேவை. அப்பதான் நான் புரிந்து கொண்டேன், எனக்குள்ளாக அவர் வாழணும், அதாவது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைன்னு. தேவனுக்கு மகிமை. நான் பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நேரம் தான் நான் சந்தோஷம், சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையினுடைய நல்ல தருணங்கள்ல கூட நான் என் வாழ்க்கையில ஒரு பொழுதும் அதை அனுபவிச்சதில்லை. எதுவுமே இந்த தருணத்தோடு ஒப்பிட முடியாது. இது எப்படின்னா, உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். நம்மளுடைய இயற்கை சூழல் என்ன? நம்ம படைக்கப்பட்டோம் தேவனோடு நித்திய காலமாக வாழ்வதற்காக. நம்ம இதற்காக தேடணும். நம்மளுடைய முழு வாழ்க்கையுமே இது நம்ம தேடணும். அந்த நாள் நான் புரிந்து கொண்டேன், தேவன் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே பிரயோஜனம் இல்லாததுன்னு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நான் இந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள கூடாத ஒரு பரிசு நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிற்பாடு நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவன் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு நான் தெரிந்து கொண்டேன். அவர் என்னுடைய மகளை குணமாக்கி இருக்கார். அவர் எனக்குள்ளாக இருக்கார். இன்னைக்கு மத்த மக்களிடத்தில் நான் சொல்ல முடியும், அவர் வெறும் என்னுடைய மகளுக்கு மட்டும் நல்லது செய்யல, ஆனா எனக்குள்ளாகவும் அவர் வாழ்றாருன்னு என்னால சொல்ல முடியும். மற்றும் எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அவர் எந்த அளவுக்கு குணப்படுத்த முடியும்னு. யாரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் மட்டும்தான் ஒரே ஒருவர். அவர் மட்டும்தான் உண்மையுள்ள ஒருவர். அவர் மட்டும்தான் உண்மையுள்ளவர். எல்லோருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடியவர். நல்லது மக்களே, யார் நீங்கள் இந்த சாட்சியை பார்த்தீர்களோ இப்பொழுது நீங்கள் எனக்கு சொல்ல முடியும், உங்களுடைய பாரங்கள், வருத்தங்கள், துக்கங்கள் நீக்கப்பட முடியுமா? மேலும் இது என்னுடைய ஒரு வாதமோ என்னுடைய ஒரு ஒரு செய்தியோ அல்ல மக்களே. ஆண்டவராக இயேசு தாமே அவர் வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவர் இங்கே பிரிக்கிறாரா?
அவர் இங்க பிரிவினை விந்து பண்ணுகிறாரா அல்லது தடுக்கிறாரா? இல்லை, இப்படிப்பட்டவங்க வர வேணாம், இந்த மாதிரி இருக்கிறவங்க வர வேணாம், இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வர வேணாம், இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறவங்க வர வேணாம், இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க வர வேணாம், இந்த மாதிரியான வசதி படைத்தவர்கள் வர வேண்டாம் அல்லது வசதி இல்லாதவர்கள் வர வேண்டாம். அவர் தடை செய்கிறாரா? இல்லை. ஏன் நாம் நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும்? கூச்ச சுபாவத்தினாலேயோ அல்லது குழப்பத்தினாலேயோ அல்லது யாரோ ஒருத்தர் சொல்வதை கேட்டோ அல்லது யாரோ ஒருத்தருக்கு நடந்ததை பார்த்தோ நீங்கள் உங்களை தடுத்துக் கொள்ள வேண்டாம் மக்களே. அவர் இங்கே சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. அவர் அழைப்பு கொடுக்கிறார். நம்ம ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கோ அல்லது ஒரு ஒரு திருமணத்துக்கோ செல்லும் பொழுது கண்டிப்பாய் நம்ம ஒருத்தர் அழைக்காமல் செல்ல மாட்டோம். அந்த நபர் அழைப்பிதழ் கொடுக்கும்போது, வீட்டுக்கு வரும்போது அல்லது தொலைபேசி வாயிலாய் நம்மை அழைக்கும் போது, வருந்தி கேட்டுக்கொள்ளும் போது, அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. நாம் அந்த விருந்துக்கு செல்லும்படி அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும்படி. எனவே நீங்கள் தயங்க வேண்டியதில்லை மக்கள், இங்கே நீங்கள் வர தயங்க வேண்டியதில்லை. ஆண்டவர் தாமே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரது இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். என்னது இலை பாறுதல்? உங்களுடைய ஆத்துமாவிற்கான அந்த இலை பாறுதல். எல்லா சோகங்கள், பாரங்கள், துக்கங்கள் மறையும் உங்களை விட்டு. உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் குணமாக்குதலை பெற முடியும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாற முடியும். கண்டிப்பாய் ஆண்டவர் வழிகாட்டுதல் கொடுப்பார். ஆலயத்திலே உங்களுக்கான செய்தி மூலமாய் வழிகாட்டுதல் கொடுக்கப்படும். இந்த நபருக்கு கிடைத்தது போல உங்களுக்கான ஒரு வாசல் காண்பிக்கப்படும். என்ன வழி? நீங்கள் அந்த வாசல் வழியாய் அந்த வழியிலே சென்றால் நீங்க நல்ல ஒரு 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 பிரகாசமான பாதையை நீங்கள் கண்டடையலாம். சரியான ஆலோசனையை நீங்கள் பெறலாம். சூழ்நிலை மாறும். இது தலையெழுத்து இல்லை மக்களே, இது விதி. நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இல்லை, ஒரு தீர்மானம், ஒரு சரியான தீர்மானம். எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தீர்மானியுங்கள். நாளைய தினமே வரும்படியாய் இந்த வாரம் விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை காலை, அதாவது மார்ச் 2ஆம் தேதி காலை 9:30 மணி, நீங்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினர். உங்களுக்கான ஒரு வாசல் திறக்கப்படும். இந்த நபருக்கு திறந்ததை போல உங்களுடைய பாரங்கள் இறக்கி வைக்கப்படும், உங்கள் சுமைகள் இறக்கி வைக்கப்படும். நான் இதை வாக்கு கொடுக்கவில்லை, ஆண்டவர் தாமே வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன், இலை பாறுதலை தருவேன், உங்கள் சுமையை இறக்குவேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஒருத்தர் ஒரு சுமையை சுமந்து கொண்டு செல்லும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, வெளியில வழியில் ஒருத்தர் மிகப்பெரிய சுமையை சுமந்துட்டு போகும்போது, வெயில்ல நடந்து போகும்போது, எங்காவது ஒரு மர நிழல் இல்ல ஒரு ஒதுக்குப்புறமான இடம், அதாவது சற்று நேரம் அமரும்படி, சற்று நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும்படி அவங்க என்ன செய்வாங்க, அந்த அந்த மரத்தினுடைய நிழல்ல போய் அமரும்போது அந்த காற்று, குளிர்ந்த காற்று, அந்த நிழல் அவருடைய தலைக்கு மேல வெயிலுடைய அனலை தடுக்கும்போது அவர் உணர்கிற அந்த 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 உணர்வு, அந்த அனுபவம் மிக பெரும் அளவில். நம்ம கூட வெளியில போகும்போது வெயில்ல பல மணி நேரம் நடந்து போகும்போது ஒரு ஓரமா நிழல் கிடைக்கும் போது சற்று நேரம், சில 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 நொடிகள் கூட நம்ம அந்த நிழலுக்கு கீழே ஒதுங்கும் போது நம்ம உணர்கிற அந்த அந்த தன்மை, அந்த சந்தோஷம், இந்த சில்லென்ற காற்று வீசும்போது இது நம்ம சரீரத்துல உணர்கிறோம். ஆனா கர்த்தர் சரீரத்துல மாத்திரமல்ல, நம்ம ஆத்மாவில் இருக்கிற பாரத்தை நீக்குவதாய் சொல்கிறார். மனசுல இருக்கிற அந்த அழுத்தம், மனசுல இருக்கிற அந்த வலி, மனசுக்குள் இருக்கிற அந்த கவலை உங்களை விட்டு நீக்கப்பட முடியும். இது சாத்தியம், நிச்சயம் நடக்கும். அதற்கான ஆதாரமாய் தான் உங்களுக்கு நான் இந்த சாட்சி முன்வைக்க விரும்புகிறேன் மக்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் ஒரு விசேஷமான ஜபத்தை செய்ய போகிறோம். உங்களுடைய பாட்டில் தண்ணீரை, டம்ளர் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொடுங்கள். இறுதியிலே என்னோடு நீங்கள் இணையும். எனவே நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்வதற்கு முன்பாய் இந்த அதி அற்புதமான சாட்சி கேளுங்கள். கர்த்தர் உங்கள் சுமையை இறக்க விரும்புகிறார், உங்கள் பாரத்தை நீக்க விரும்புகிறார். வணக்கம், என் பேர் விக்னேஸ்வரி. நான் ஒரு பிரச்சனையை சந்தித்திருந்தேன். அதனால இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்தோம். அப்போ எங்க அண்ணா ஒரு கெட்ட பழக்கத்தான் அடிமையா இருந்தாரு. ஆலயத்துல இருந்து ஒரு நபர் எங்களுக்கு சவாலானது வச்சிருந்தாங்க. 7 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே 7 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நாங்கள் வந்திருந்தோம். அப்போ நாங்க எங்க அண்ணனுடைய வாழ்க்கையில நாங்க ஒரு வித்தியாசமானதை நாங்க பார்த்தோம். அப்போ நான் தீர்மானிச்சேன், ஆமா உண்மையா எங்க தேவன் நடந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் தீர்மானிச்சேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா இங்க ஒரு தீர்மானம் கிடைக்கும் நான் நம்பினேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் தேவன்கிட்ட கொடுக்கணும், என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சேன்.
நான் வந்து முதலாவது ஆலயத்துக்கு வரும்போது நான் வந்து கெட்ட பழக்கத்துல வந்து அடிமையா அந்த கெட்ட பழக்கம்னா கெட்ட வார்த்தை பேசுது. எனக்கு அதிகமா கோவம் வரும். கோவத்தினால எங்க அண்ணன்ட்ட வந்து நான் வந்து கத்தியால குத்துன அளவுக்கு நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கான கோவமானது வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணாக தான் நான் இருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் வந்து சின்ன வயசுல நடந்திருந்தது. அதனால எந்த ஆண்களையுமே வந்து நான் வந்து சரியா வந்து நடத்தவும் மாட்டேன். எனக்கு வந்து பேசவோ பழகவோ எனக்கு பிடிக்காது. ஸோ ஆலயத்திலயுமே நான் வந்து அப்படிதான் நான் இருந்தேன். அப்போ நான் வந்து இது எல்லாமே மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். எப்படி மாறணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இங்க இருந்தவங்க உதவி செஞ்சாங்க. என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து தீர்மானமானது எடுத்தேன். என்னுடைய வாழ்க்கைய வந்து கண்டிப்பா தேவனிடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து நினைச்சேன். தேவனே என்னுடைய வாழ்க்கை வந்து இதே போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கைய முழுமையா தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்தேன். நான் வந்து இப்ப தேவன் சொன்னாரு, இது எல்லாமே என்னுடைய கருத்துல நீ கொடுத்தால் மட்டும்தான் உனக்கு பரிசுத்தான கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆலயத்துல ஒரு நோக்கமானது இருந்தது. அதுல நான் கலந்து கொண்டேன். அப்ப வந்து என்னிடத்துல எந்தெல்லாம் வந்து மைனஸா இருந்ததோ அதெல்லாமே வந்து நான் தேவனுக்காக மாற்றிக்கினேன். ஆனா எனக்கு மாற்றும்போது எல்லாமே கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து நான் ஒரு பெண்ணா ஒரு நாளும் ட்ரெஸ் பண்ணது கிடையாது. ஒரு ஆணாக தான் நான் ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ட்ரெஸ்ஸு, பேண்ட், அதுக்கப்புறம் வந்து என்னோட முடி வந்து ஹேர் ஸ்டைல் கட் பண்ணி தான் இருப்பேன். ஏன்னா வந்து என்னுடைய தற்காப்புக்காக நான் பாதுகாக்கணும், என்ன பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த மாதிரி உடைகள் நான் உடுத்தினேன். அதுக்கப்புறமா வந்து அது தேவனுக்கு விருப்பம் இல்லாதது. அது வந்து நம்ம மத்தவங்களுக்கு மேல அதாவது தேவனுக்கு மேல எதையும் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன். அதை நான் வந்து மாத்திக்க ரொம்பவே கஷ்டமா எனக்கு இருந்தது. அதையும் நான் மாற்றிக்கினேன். நான் வந்து என்னோட வீட்டுல என் வித்தியாசத்தை எனக்காக பார்த்தாங்க. ஆலயத்துல ஒரு குழுவான இருந்தது. அந்த குழு யூடிஎஃபா இருந்தது. அந்த இடத்துல வந்து வித்தியாசமா எங்களுக்கு வந்து கத்துக் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா விசுவாசம்னா என்ன அப்படின்னு கத்துக் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து விசுவாசம்னா என்ன அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். விசுவாசம்னா எனக்கு என்னன்னு சுத்தமாவே தெரியாது. அப்ப நான் வந்து அங்க இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்டேன், விசுவாசம்னா என்ன? அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். அப்ப நான் வந்து இல்ல ஒரு நாளும் நம்ம வந்து காலையில ஏஞ்சி நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. நான் வந்து ரொம்ப அதிகமாவே தூங்குவேன். எனக்கு வந்து காலையில ஏஞ்சிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப நேரம் தூங்குவேன். ஆனா நான் தேவனுக்காக அதை வந்து தியாகமானது செஞ்சேன். இல்ல தூக்கம் முக்கியம் கிடையாது. நான் வந்து அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கீழ்ப்படிஞ்சேன். அப்ப நான் ஒரு நாளும் வந்து காலையில 3 மணிக்கு ஏஞ்சி ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கூலுக்கு போகும்பொழுது, ஸ்கூல்ல தனிமையா இருக்கும்பொழுது, அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல கிடைக்கும்போது அப்பெல்லாம் நான் என்ன செய்வேன்னா தேவன் எனக்கு வேணும், எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்றதுக்காக என்னோட தனிமையான நேரத்தை கூட தேவனுக்காக மட்டும்தான் ஒதுக்குனேன். அப்போ நான் வந்து ஆஹ் ஸ்கூல்ல வந்து ஏன்னா ஸ்கூல்ல வந்து நான் படிச்சது வந்து வேற ஸ்கூல். அதனால வந்து அங்க வந்து ஜெபிக்கலாம் முடியாது. ஸோ அதனால வந்து நான் வாஷ்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு நான் வந்து பரிசுத்த ஆவி தேடி நான் வருவேன் திருப்பி கிளாஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளா வந்து செஞ்சுட்டே இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றமானது எனக்கு கிடைச்சது. ஸோ பரிசுத்த ஆவி அப்படின்னும்போது பரிசுத்த ஆவி யாருன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவி எப்படி தேடணும்னு எனக்கு தெரியாது. ஒரு விஷயத்தையும் நான் இங்க வந்து கத்துக்கினேன். பைபிள் எப்படி படிக்கணும்னு நான் வந்து கத்துக்கினேன். தேவனுடைய விஷயத்த வந்து தேவன் என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விசுவாசத்தை நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கினேன். ஸோ பரிசுத்த ஆவி கிடைக்கும்போது என்னுடைய முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதா, மன அழுத்தத்தினால எனக்கு வந்து தற்கொலை இருந்துச்சு. வீட்டுல வந்து அப்பா அம்மா சரியில்லாதனால எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. நான் அன்டைம்ல வந்து ஏஞ்சி உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நான் கடந்து போயிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் என்ன தீர்வானது இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து தீர்வை தேடி நான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அப்ப வந்து பரிசுத்த ஆவி தான் ஒரு தீர்வு. அதுல இருந்து நம்ம விடுதலையாக்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ அப்ப இந்த வாழ்க்கை தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்தேன். இது எல்லாமே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப சுலபமா இல்லை எல்லாம் மாற்றுறதுக்கு. ஆனா எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சேன். அப்போ எனக்கு பரிசுத்த ஆவி வந்து கிடைச்சது. எந்த நாள் அப்படின்னா சண்டே வந்து அந்த நாளா இருந்தது. அந்த சர்வீஸ்ல நான் வந்து கத்துக்கினேன். பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எல்லாருக்குமே பரிசுத்த ஆவி கிடைக்குது, எல்லாருக்குமே தேவன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தேவன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு தீர்மானிச்சேன். இங்க இருந்து நான் வெளியே போகும்போது எனக்கு பரிசுத்த ஆவி இல்லாம நான் போக மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானத்தோட தான் அந்த நாள் நான் வந்தேன். அப்போ நான் தீர்மானிச்சேன், தேவன் உங்களுடைய ஆவி இல்லாம இந்த கூட்டத்துல இருந்து நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானிச்சேன். அப்போ எனக்கு கண்டிப்பா பரிசுத்த ஆவி எனக்கு கிடைச்சது. முன்னே இல்லாத விட ரொம்ப அதிகமா சந்தோஷமா ஒரு நிம்மதியான ஒரு இருதயம் எனக்கு இருந்துச்சு. என்னுடைய பார்வை மாறிச்சு, என்னுடைய சிந்தனை மாறிச்சு, என்னுடைய வார்த்தையானது மாறிச்சு. நான் முன்பு இல்லாத மாதிரி எனக்கு நானே ஒரு வித்தியாசமான தெரிஞ்சது. முன்னாடி நான் வந்து நிறைய விஷயத்த என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. நைட்ல தனியா போக முடியாது.
நான் வந்து அதாவது ஜென்ஸ் கிட்ட வந்து நான் பேச மாட்டேன், தயங்குவேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே நான் தேவன் கிடைச்சதுக்கு அப்புறமா இது நான் வந்து எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். முன்பு நான் தேவனோட சேர்ந்து ஜெயிக்க முடியாது, நான் தேவனோட சேர்ந்து நான் ஜெயிச்சேன். நான் வந்து இப்போ முன்னாடி ஆணாக நான் டெஸ்ட் பண்ணேன். ஆனால் இப்போ நான் அதையும் நான் மாற்றிக்கினேன். என்னோட தேவனோட சேர்ந்து என்னுடைய ஆலயத்தில் எங்கள் அண்ணனும் ஆலயத்துக்கு வராது, எங்கள் அம்மாவும் ஆலயத்துக்கு வராங்க. இப்போ நாங்கள் தேவனோடு முன்னோக்கி செல்றோம். நல்லது மக்களே, நீங்கள் யார் இந்த சாட்சி கேட்டீர்களோ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்பொழுது தேவன் வெறும் வார்த்தைக்கு சொல்லுகிறாரா, அல்லது உண்மையிலேயே உங்கள் பாரத்தை நீக்க விரும்புகிறாரா? உண்மையிலே உங்கள் பாரத்தை நீக்க விரும்புகிறார், உங்களுடைய வருத்தத்தை நீக்க விரும்புகிறார், உங்களுடைய சுமைகளை நீக்க விரும்புகிறார். ஆம், அதுதான் அவருடைய விருப்பம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத யோசனைகள், அல்லது முன்பு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள், அல்லது முன்பு சில விஷயங்கள் ஒருவேளை உங்களுக்கு நடக்காமல் போயிருக்கலாம், கிடைக்காமல் போயிருக்கலாம். அதனுடைய விரக்தியை நீக்கி விடுங்கள் மக்களை, எடுத்து விடுங்கள். ஒரு புது தொடக்கம், ஒரு புது தீர்மானம். அவர் இந்த வருஷம், இந்த மாதம் உங்கள் பாரத்தை நீக்க விரும்புகிறார். உங்களுக்கான ஒரு வாசலை, புது வாசலை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுதான் எல்லா யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெற போகிறது. அதை குறித்து ஒரு சிறு விளக்கத்தை வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். இதனை தொடர்ந்து நம்ம ஜெபத்திலே முன்னோக்கி செல்லலாம். எருசலேமில் இருக்கும் வாசல்களில் இன்னும் ஆதாரமாய் ஒரு வாசல் இருக்கிறது. இது மிகவும் வித்தியாசமானது. 4வது வாசல். இந்த வாசல் புதிய வாசல் என்று அழைப்பார்கள். ஆனால் எதற்கு இதற்கு இந்த பெயர்? ஏனென்றால் வரலாற்றினுடைய சரித்திரத்தின் மிக முக்கியமானதாய் இருக்கிறது. இந்த இடத்தில் வாசல் எழுப்பப்பட்டது 19வது நூற்றாண்டில். இந்த வாசல் முன்பொரு காலத்தில் எருசலேமில் இல்லவே இல்லை. ஏன் இந்த வாசல் திறக்கப்பட்டது? இந்த வாசல் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துதலை குறிக்கும் மிகப்பெரிய ஊழியத்தின் பிரயாணம். இதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 2ஆம் தேதி. எருசலேமின் ஆசீர்வாதத்தின் 7 வாசல்கள் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல என்பதற்கு 2 சாட்சிகள் ஆதாரமா இருந்தது. நீ சொன்னீர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதலை தருவேன். தேவனே, அந்த இலை பாறுதலை அனுபவிக்கிறவருக்கு தான் தெரியும் அதனுடைய அனுபவம் என்ன. ஒருவேளை இந்த இளம் பெண், இந்த தனிமையான நபர், இந்த வயதானவர், இந்த வாலிபர், இந்த சிறுவன் சிறுமி, இந்த பெற்றோர், இந்த கணவன் மனைவி இந்த வலியை, இந்த பாரத்தை வெகு காலமாய் சுமந்து கொண்டிருக்கலாம். தேவன் எத்தனையோ முயற்சிகள் செய்திருக்கலாம், எத்தனையோ இடங்களுக்கு சென்றிருக்கலாம். எப்படியாகிலும் இந்த பாரத்தை, இந்த சுமையை இறக்க கூடுமா என்ற ஒரு நம்பிக்கையிலே, முயற்சியிலே, ஒருவேளை அந்த இடத்துல இவர்கள் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கலாம், அல்லது மேலும் சுமை அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கலாம், இன்னும் பாரம் வைக்கப்பட்டிருக்கலாம். அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தை, கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை அவர்கள் மனசினுடைய வலியை, அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்கி இருக்கலாம். ஆனால் இந்த நேரம் யாரெல்லாம் இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்க நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு, என் பாரத்தை நீக்கும், என் துக்கத்தை நீக்கும், எனக்கு இளைய பாறுதலை கொடும் ஆண்டவரை என்று என்னோடு விசுவாசத்தை இணைக்கிறார்கள். இதோ இந்த தண்ணீரை பருகும்போது அவர் உள்ளத்துக்குள் இருக்கிற எல்லா பாரங்கள், சுமைகள், வலிகள், துக்கங்கள் மறையட்டும். தேவன் இதுவரை அனுபவித்திராத ஒரு அனுபவத்தை இந்த நபர் பெற்றுக் கொள்வாராக. இவருக்குள்ளாக வருஷங்களாக, நாட்களாக, மாதங்களாக இவர் தான் அடக்க முடியாத, அல்லது சொல்ல முடியாத, மீள முடியாத அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த சுமைகளை நீக்கும், பாரங்களை நீக்கும், பயங்களை நீக்கும், வலிகளை நீக்கும், மனஸ்தாபங்களை நீக்கும், ஒரு
வார்த்தையினால் ஏற்பட்ட காயம், ஒரு தோல்வியினால் ஏற்பட்ட வலி, ஒரு இழப்பினால் நஷ்டத்தினால் ஏற்பட்ட கஷ்டம், எல்லா விதமான வருத்தங்கள் பாரங்கள் வேரோடு நீக்கப்படட்டும். அல்லது தான் நேசிக்கிற ஒருத்தரை இழந்த வலி மறையட்டுமான. நீ சொன்ன வார்த்தையின்படியே இவருக்கு இந்த நேரத்தில் நடைபெறுவதா. சென்னை, தமிழ்நாட்டின், இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்து இந்த ஜபத்தை இவர் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நீ சக்தி வெளிப்படுவதா. தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மீதும் உங்களுடைய விடுதலையை குணமாக்குதலை அறிக்கை செய்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாரங்கள் நீங்கியது. கண்டிப்பாய் சில காரியங்கள், சில முயற்சிகள், நாம் சில விஷயங்களுக்கு செய்ய வேண்டும். அதற்கான ஆலோசனை உங்களுக்கு தேவையான உடனே தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது நேரடியாய் நான் சொன்னதை போல இந்த 4வது வாசல், புதிய வாசல் வழியாய் பிரவேசிக்க ஞாயிறு காலை 9:30 மணி எங்களோடு இணையுங்கள். நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்வார்கள்.